ஏதாவது இந்த தொற்று நோய் பிரச்சனை இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி, மைக்ரோ சர்ஜரி இந்த மாதிரி சர்ஜரிக்காகவும் அட்டைப்பூச்சை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட அட்டைப்பூச்சை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சோட மொத்த இனங்கள் 680. இது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியிலையும் இருக்கும், அதே மாதிரி கடல் தண்ணியிலையும் இருக்கும். நல்ல தண்ணியில் இருக்கிற அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா 480 இருக்கும். நம்ம ஏரி, குளம் இதோட கரை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். கடலில் வாழக்கூடிய அட்டைப்பூச்சோட இனங்கள் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஆனால் இது கடலோட ஆழத்தில் இருக்கும். அட்டைப்பூச்சி தண்ணியில் மட்டும்தான் வாழ முடியுமா, தண்ணியில் வாழக்கூடிய அட்டைப்பூச்சி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிலத்தில் வாழக்கூடிய அட்டைப்பூச்சியுமே இருக்குது. ஆனால் இந்த தண்ணியில் வாழக்கூடிய அட்டைப்பூச்சி வெளியே வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதால் உயிர் வாழ முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 32 பிரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் 59 பல்லு இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஹார்ட் இருக்குது. இந்த அட்டைப்பூச்சியோட பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். 2-3 வருஷம்